Good morning. I am Dr. M. Kumaresan, Assistant Professor of Chemistry, NMS SVN College, Madurai. Today we are discuss about Raman spectra for vibrational Raman spectra. Vibrational Raman spectra. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறதுல மீ ஒன் மீ டூ மீ த்ரீ இந்த மாதிரி பெண்டிங் ஸ்ட்ரெச்சிங் அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தோம் பார்த்துருந்தோம். இப்போ இதில் வைப்ரேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ராவில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா n number of atoms are vibrated to form excited energy state. n number of atoms அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்துருக்கோம். தென் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3n minus 6 3n minus 5 3n minus 6 3n minus 5 then 3n minus 6 அப்படின்னு சொல்லும்போது நான் லீனியர் மாலிகூல்ஸ் 3n அப்படின்னு சொல்லும்போது லீனியர் மாலிகூல்ஸ். தென் இதில் அந்த ஓவரால் n நம்பர் ஆஃப் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்லேஷனல் வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் முன்னாடி. இப்போ வைப்ரேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லும்போது மாலிகூல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகி டு ஃபார்ம் எக்ஸைட்டட் எனர்ஜி ஸ்டேட் அப்போ அந்த மாலிகூல்ஸோட வைப்ரேஷனல் எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் ஃபார் EV is equal to the V means vibrational quantum number EV is equal to omega bar E V plus 1 by 2 minus omega E bar XE V plus 1 by 2 whole square per centimeter inverse. தென் இதில் வியோட லெவல்னு பார்த்தோம்னா வேல்யூ 0 1 2 தென் எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இதில் அந்த ஒமேகா இ அப்படின்னு சொல்லும்போது வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் அண்ட் எக்ஸ்பிரஸ்ட் இன் வேவ் நம்பர்ஸ் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி வேவ் நம்பர். தென் XE அப்படின்னு பார்க்கும்போது அன்ஹார்மோனிசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத சொல்லுது. தென் இதில் வைப்ரேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரால செலெக்ஷன் ரூல் அப்படின்னு பார்க்கும்போது டெல்டா V is equal to 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இந்த மாதிரி என்ன செய்யும் போயிட்டே இருக்கும். இதில் இந்த நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ராலையும் இதே செலெக்ஷன் ரூல் தான் வரும். மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ராலையும் இதே செலெக்ஷன் ரூல் தான் வரும் அண்ட் சேம் அஸ் ராமன் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா. தென் Raman active molecules are excited state. We can apply for selection rule. The first நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாலிகூல்ஸோட எக்ஸைட்டட் செட்டில் செலெக்ஷன் ரூலை அப்ளை பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ரூல் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம்னா வியோட வைப்ரேஷனோட எனர்ஜி லெவல் 0ல் இருந்து 1க்கு போகும்போது தென் அதோட எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறத என்ன செய்யறோம் பார்க்குறோம். அப்போ அந்த எனர்ஜி சேஞ்ச் வைப்ரேஷனல் எனர்ஜி சேஞ்ச் டெல்டா E is equal to E1 minus E0 இந்த திஸ் டைப் ஆஃப் டிரான்சிஸ்டன் ஸ்டேட் ஆர் ஃபண்டமெண்டல் வைப்ரேஷனல் மோட் அப்போ இந்த டிரான்சிஸ்டன் ஸ்டேட் V is equal to 0 to 1 அப்படிங்கிறத நம்ம செலெக்ஷன் ரூலில் அப்ளை எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷனில் அப்ளை பண்ணுறோம். நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல V அப்படின்னு சொல்லும்போது அதோட எனர்ஜி லெவல் வந்து என்னது 1 அப்படிங்கிறத பார்க்கணும். தென் 1 அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த ஓவரால் டேர்ம் வந்து எதை ரெஸ்பான்ஸ் பண்ணுன்னா V ஈக்குவல் டு 1 இந்த ஓவரால் டேர்ம் எதை ரெஸ்பான்ஸ் பண்ணுன்னா V is equal to 0 அப்படிங்கிறத நான் ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்போ வியோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லும்போது 1 + 1 by 2 ஒமேகா பார் E மைனஸ் 1 + 1 by 2 ஹோல் ஸ்கொயர் ஒமேகா E XE மைனஸ் இந்த இடத்துல வியோட வேல்யூ 0 + 1 by 2 ஒமேகா பார் E ப்ளஸ் 0 1 by 2 ஹோல் ஸ்கொயர் ஒமேகா E பார் XE. அப்போ இந்த டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். தென் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா என்ன செய்யணும் 3/2 ஒமேகா E பார் மைனஸ் 9/4 ஒமேகா E பார் XE மைனஸ் 1/2 omega bar E plus 1/4
ஒமேகா இ பார் எக்ஸ்இ அப்படின்னு கிடைக்கும். இதில் இந்த ப்ளஸ் 3/2 மைனஸ் 1/2 எடுத்துக்கிறோம் பார் ஒமேகா இ ப்ளஸ் 1/4 மைனஸ் 9/4 ஒமேகா இ பார் எக்ஸ்இ அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இதை எடுத்துட்டோம்னா லீஸ்ட் காமன் ஃபேக்டர் எடுத்தாலும் எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒமேகா பார் இ மைனஸ் அதாவது 2 எடுத்துக்கிட்டு இந்த 3 - 1 அப்படின்னு சொல்லும்போது 2 கிடைச்சா அது 1 ஒமேகா இ மட்டும் கிடைக்கும். இந்த இதில் மைனஸ் 1 மைனஸ் 9 அப்படின்னு சொல்லும்போது 8/4 என்னது 2/1. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒமேகா பார் இ மைனஸ் 2 ஒமேகா இ பார் எக்ஸ்இ. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் எக்ஸைடேஷன் ஸ்டேட்டோட எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம்னா இந்த ஒமேகா இ பார் இன்ட்டு 1 மைனஸ் 2 எக்ஸ்இ அப்படிங்கிறத என்ன செய்யறோம் பார்க்குறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன்ஸ் எக்ஸைடேஷன் பார்க்கும்போது டெல்டா இ ஈக்குவல் டு ஒமேகா பார் இ 1 மைனஸ் 2 எக்ஸ்இ. தென் இது வந்து எதோட என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன் எக்ஸைடேஷன் ஸ்டேட், ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன் எக்ஸைடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது. தென் செகண்ட் பார்க்கும்போது செலெக்ஷன் ரூல் வியோட வேல்யூ 0ல் இருந்து 2க்கு போகும்போது வியோட வேல்யூ 0ல் இருந்து 2க்கு போகும்போது தென் சேஞ்ச் இன் வைப்ரேஷனல் எனர்ஜி டெல்டா இ ஈக்குவல் டு E2 மைனஸ் E0. அப்போ இந்த டேர்ம் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஓவர் டோன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓவர் டோன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல 0ல் இருந்து டைரெக்டாக எங்கே போயிடுதுன்னா 2 எக்ஸைடட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. அப்போ இதில் எனர்ஜி லெவல் நம்ம அந்த செலெக்ஷன் ரூல் அப்ளை பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்குது ஒமேகா பார் இ பை 2 மைனஸ் ஒமேகா பார் இ எக்ஸ்இ 25/4 இன்ட்டு மைனஸ் ஒமேகா பார் இ 1/2 ப்ளஸ் 1/4. இதில் இந்த v is equal to 0 இந்த டேர்ம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா v is equal to 0. v is equal to 0. இது வந்து என்னது v is equal to 2 இந்த டேர்ம். இப்போ நம்ம ஓவர் டோன் மோட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓவர் டோன் அப்படின்னு பார்க்கும்போது டெல்டா இ ஈக்குவல் டு 2 ஒமேகா இ 1 மைனஸ் 3 எக்ஸ்இ பெர் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் ஹாட் பாண்ட் அப்படின்னு சொல்லும்போது எனர்ஜி லெவல் எக்ஸைடேஷன் தென் ஃபர்ஸ்ட் 1ல் இருந்து 2க்கு போகும்போது நம்ம அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹாட் பாண்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஹாட் பாண்ட் அப்படிங்கிறத நினைக்கிறோம் சொல்கிறோம். இதில் the vibrational energy level change delta E is equal to E2 minus E1. இதில் இந்த டேர்ம் வந்து என்னது V is equal to 2. இந்த டேர்ம் வந்து என்னதுன்னா V is equal to 1. அப்படி போடும்போது நமக்கு இந்த ஹாட் பாண்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் என்ன எனர்ஜி லெவல் எக்ஸைடேஷன் ஃபார் ஒமேகா பார் இ 1 மைனஸ் 4 எக்ஸ்இ பெர் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் இந்த ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா 0 to 1 ஃபர்ஸ்ட் எக்ஸைடேஷன் ஸ்டேட் லெவல் அப்படிங்கிறத சொல்கிறோம். செகண்ட் ஓவர் டோன் அப்படின்னு சொல்லும்போது 0ல் இருந்து எனர்ஜி லெவல் எங்கே போயிடுதுன்னா 2க்கு போயிடுது. அடுத்து ஓவர் டோன் அப்படின்னு சொல்லும்போது 1ல் இருந்து 2க்கு போகிறது தட் இஸ் அது ஓவர் டோன். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த ஓவர் டோன் ஹாட் பாண்ட் இதோட இன்டென்சிட்டி ஆஃப் லைன் வந்து என்ன இருக்குன்னா வெரி வெரி லோவாக இருக்கும். அதனால் அதை என்ன செய்வோம் இப்போ இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம எதை மட்டும் தான் டிஸ்கஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன்ஸ் மட்டும் தான் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். தென் வைப்ரேஷனல் எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ராமன் ஸ்பெக்ட்ரால நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன் தான் இந்த மியூ பார் ஃபண்டமெண்டல் ஈக்குவல் டு மியூ பார் எக்ஸைடேஷன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இ ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன் எக்ஸைடேஷன் ஸ்டேட். இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லியிருப்போம் இந்த மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டோக்ஸ் லைன் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இந்த ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் அப்படின்னு சொல்லும்போது ஹச் மியூ மைனஸ் ஒமேகா பார் இ இன்ட்டு 1 மைனஸ் 2 எக்ஸ்இ தட் இஸ் ஸ்டோக்ஸ் லைன். தென் ஹச் மியூ ப்ளஸ் பார் ஒமேகா இ 1 மைனஸ் 2 எக்ஸ்இ அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இதில் இந்த மாதிரி ராமன் ஸ்பெக்ட்ரா எடுக்கிறோம். இந்த ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் வந்து எங்கிட்ட கிடைக்குமா ஸ்பெக்ட்ரம்னா லோ ஃப்ரீக்வன்சி சைடு வந்து என்ன செய்யும் ஸ்பெக்ட்ரமாக கிடைக்கும். இந்த ஸ்டோக்ஸ் லைன் வந்து லோ ஃப்ரீக்வன்சி சைடு வந்து என்னது ஸ்பெக்ட்ரமாக கிடைக்கும். ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் வந்து என்னது ஹை ஃப்ரீக்வன்சி சைடு ஸ்பெக்ட்ரமாக கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும். இதில்
ஃபஸ்ட்டு ஓவர் டோன் செகண்ட் ஓவர் டோன் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஓவர் டோன் அப்படின்னு சொல்லும்போது வி என்னது 0 to 2க்கு போகும்போது அது வந்து என்னதுன்னா ஃபஸ்ட்டு ஓவர் டோன். 0லேருந்து 3க்கு போகும்போது அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் செகண்ட் ஓவர் டோன். இந்த மாதிரி ஓவர் டோனும் ஹார்ட் பாண்டோட இன்டென்சிட்டி வந்து என்னது வெரி வெரி லோவாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம் அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். வேறு என்னது இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம ஒன்றிப்பாக டிஸ்கஸ் பண்ணுறது இது பண்ணி தான் ஃபண்டமெண்டல் எக்ஸைட்டேஷன் ஸ்டேட்மெண்ட் தான் செய்வோம் பார்க்குறோம். இதில் செலெக்ஷன் ரூல் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கும் மைக்ரோ ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கும் என்னது சேமாக இருக்கும் அப்படிங்கிறது நினைப்போம். இதெல்லாம் பார்த்துப்போம். இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வைப்ரேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரா ஃபார் செலெக்ஷன் ரூல் டெல்டா V is equal to 0 plus or minus 1 plus or minus 2. Okay, that's all. Thank you.